கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கைகள்ல ஒரு மிகச்சிறந்த மென்மையான பருத்தி துணி இருக்கு. சரி. அந்த துணியோட நீளம் பாத்தீங்கன்னா சுமார் 10 மீட்டர் இருக்கும். ஆனா அந்த 10 மீட்டர் நீளமுள்ள முழு துணியையும் உங்க விரல்ல நீங்க போட்டிருக்க ஒரு சின்ன மோதிரத்துக்குள்ள விட்டு அப்படியே மறுபக்கமா வெளியே எடுத்துட முடியும். அட, கேட்கவே இல்ல, ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. ஆமா, மேஜிக் மாதிரி தான் தோணும். ஆனா 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால இது நிஜமாவே சாத்தியமா இருந்துச்சு. கண்டிப்பா. டாக்காவில நெய்யப்பட்ட அந்த உலக புகழ்பெற்ற மஸ்லின் துணியை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். பிரெஞ்சு பயணியான தவர்னியர் கூட இத பார்த்துட்டு வியந்து போய் நிறைய குறிப்புகள் எழுதி வச்சிருக்காரு. ஆமா, அவர் அந்த துணியோட மென்மையை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. கரெக்ட். உலகமே வியந்து பார்த்த இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கைவினை தொழில்கள் கொண்ட நம்ம நாடு எப்படி திடீர்னு ஒரு வறுமையின் பிடிக்குள்ள மாட்டுச்சு? அது ஒரு பெரிய கதை. அதான், அங்கிருந்து மீண்டு இன்னைக்கு எப்படி உலகத்தோட மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்பம் அப்புறம் தொழில்துறை ஜாம்பவானா இந்தியா உருவெடுத்திருக்கு. இந்த ஆழமான வரலாற்று தேடலுக்கு தான் உங்களை நான் வரவேற்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு பயணம். ஆமா, இன்னைக்கு நம்ம அலசலுக்கான அடிப்படை ஆதாரங்கள் எங்க இருந்து எடுத்திருக்கோம் தெரியுமா? 8ஆம் வகுப்பு வரலாற்று பாடப்புத்தகத்துல இருக்கிற 6ஆம் அலகு, அதாவது இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்துல இருந்து எடுத்திருக்கோம். ஒரு பள்ளிக்கூட புத்தகமும் எப்படி ஒரு பெரிய தேசத்தோட பொருளாதார வீழ்ச்சியையும் வளர்ச்சியையும் இவ்வளவு நுட்பமா பதிவு பண்ணிருக்குன்னு பாக்குறப்ப நிஜமாவே ஆச்சரியமா தான் இருக்கு. அது எனக்கும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அந்த ஆச்சரியம் நியாயமானதுதான். ஏன்னா வரலாறு அப்படின்னாலே நம்ம வெறும் ராஜாக்கள், போரு, அப்புறம் சுதந்திர போராட்டம் அப்படின்னு மட்டும் சுருக்கி பார்த்துடுறோம். ஆமா, எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு தேசத்தோட உண்மையான வரலாறுங்கிறது அதோட மிஷன்கள் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறேன். தாராளமா நம்மளோட பாரம்பரிய தொழில்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்ப இந்தியாவோட தொழில்துறை அடித்தளம் எப்படி இருந்துச்சு? டாக்காவோட மஸ்லின் துணியை பத்தி நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன். அதுபோல வேற என்னென்ன தொழில்கள்ல நாம ரொம்ப சிறந்து விளங்கணும்? இந்தியாவின் தொழில்துறை வரலாறுங்கிறது மனித நாகரிகத்தோடவே பின்னி பிணைஞ்சதுதான். நெசவு தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவிலேயே அது ரொம்ப பழமையான ஒரு தொழில். ஓ, ரொம்ப காலமாவே இருந்துச்சா? ஆமா, பருத்தி, பட்டு, கம்பளின்னு எல்லாத்துலயுமே நாம நம்பர் 1 இருந்தோம். நெசவு மட்டும் இல்லாம உலோக வேலைப்பாடுகள், நகை செய்யறது, மரச்சிற்பங்கள்னு எல்லாத்துலயும் நம்ம கைவினைஞர்கள் உலக அளவுல கொடிகட்டி பறந்தாங்க. வேற ஏதாவது குறிப்பிட்ட நகரங்கள் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சா? கண்டிப்பா. உதாரணத்துக்கு கான்பூர் நகரத்தை எடுத்துக்கலாம். கான்பூர் கம்பளி அப்புறம் தோல் தொழிற்சாலைகளுக்கு உலக புகழ் பெற்று விளங்குச்சு. ஓஹோ, கான்பூர் தோல் தொழிலுக்கு அவ்வளவு ஃபேமஸா? ஆமா, நம்ம கிட்ட இயற்கை வளங்கள் கொட்டி கிடந்துச்சு. அதை விட முக்கியமா தலைமுறை தலைமுறையா கடத்தப்பட்ட அந்த விலை மதிப்பட்ட திறமை நம்ம கைவினைஞர்கள் கிட்ட இருந்துச்சு. சரி, இவ்வளவு திறமையான ஒரு அமைப்பு உலகமே தேடி வாங்குற அளவுக்கு குவாலிட்டியான பொருட்களை தயார் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது? அது பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியால நடந்த ஒரு விஷயம். பிரிட்டிஷ் ஆட்சி வந்த உடனே இந்தியாவின் கைவினை பொருட்கள் மொத்தமா சீர்குலைஞ்சிருச்சுன்னு நாம படிக்கிறோம். ஆனா அது எப்படி ஒரே நாள்ல நடந்திருக்க முடியும்? நீங்க சொல்ற மாதிரி அது ஒரே நாள்ல நடக்கல. அது ரொம்ப திட்டமிட்டு நடந்த ஒரு பொருளாதார சுரண்டல். திட்டமிட்ட சுரண்டலா? எப்படி சொல்றீங்க? இத புரிஞ்சுக்க நாம 2 விஷயங்களை கவனிக்கணும். ஒண்ணு இங்கிலாந்துல நடந்த தொழில் புரட்சி, இங்கிலீஷ்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்வாங்க. ஓகே. ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது அவங்க இந்தியால புகுத்திய வர்த்தக கொள்கைகள். 19ஆம் நூற்றாண்டோட நடுவுல இங்கிலாந்துல பெரிய பெரிய மிஷின்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆமா, ஃபேக்டரிஸ் நிறைய வந்துச்சுங்க. எக்ஸாக்ட்லி. அந்த மிஷின்கள் மூலமா பொருட்களை அவங்க ரொம்ப அதிகமா, ரொம்ப குறைந்த செலவுல ஃபாஸ்டா உற்பத்தி பண்ணினாங்க. அப்படி செஞ்ச துணிகளையும் பொருட்களையும் விற்க அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் தேவைப்பட்டுச்சு. ஓ, அந்த மார்க்கெட்டை இந்தியாவை மாத்திட்டாங்க. ஆமா, இந்தியா அந்த சந்தையா வலுக்கட்டாயமா மாற்றப்பட்டுச்சு. கொஞ்சம் பொறுங்க, இதை நான் எப்படி பாக்குறேன்? இப்ப பிரிட்டிஷ்காரங்க மிஷின் மூலமா மலிவான விலையில துணிகளை கொண்டு வந்து இந்தியால வித்தாங்கன்னா அது சாதாரண இந்தியர்கள் லாபம் தானே? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். குறைந்த விலையில அவனுக்கு பொருட்கள் கிடைக்குது, அப்புறம் ஏன் அதை நாம ஒரு பெரிய வீழ்ச்சின்னு பார்க்கணும்? ரொம்ப சரியான கேள்வி. இங்கதான் நாம பொருளாதாரத்தோட அந்த ஆழமான வலைய புரிஞ்சுக்கணும். ஒரு சமுதாயத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் வெறும் கன்சியூமர்ஸ் மட்டும் கிடையாது. அதாவது அவங்க வெறும் நுகர்வோர்கள் இல்ல. கரெக்ட். அவங்கதான் உற்பத்தியாளர்களும் கூட. பிரிட்டிஷாரோட மலிவான மெஷின் பொருட்கள் உள்ள வந்த உடனே நம்ம பாரம்பரிய நெசவாளர்களாலும் கைவினைஞர்களாலும் அந்த விலையோட போட்டி போட முடியல. ஓஹோ, அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சா? ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டுச்சு.
பல லட்சக்கணக்கான இந்திய கைவினைஞர்கள் அவங்க பாரம்பரிய தொழிலை இழந்து நடுத்தெருவுக்கு வந்தாங்க. அடப்பாவமே. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? வேற வழியே இல்லாம அவங்க எல்லாரும் விவசாயத்தை நோக்கி தள்ளப்பட்டாங்க. ஏற்கனவே இருந்த விவசாய நிலங்கள்ல அளவுக்கு அதிகமான வேலைப்பழு விழுந்துச்சு. மொத்த நாடும் அப்படியே வறுமையில சிக்கிடுச்சு. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. அதாவது நம்ம சொந்த நாட்டிலேயே நம்ம மக்களோட வேலை வாய்ப்பை பறிச்சுட்டு அவங்கள வெறும் வாடிக்கையாளர்களா மட்டும் மாத்திட்டாங்க. கரெக்ட். இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார தாக்குதல். இதற்கிடையில் அந்த சுயஸ் கால்வாய், அதாவது சுயஸ் கெனால் திறக்கப்பட்டது வேறொரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதா நம்ம ஆதாரங்கள்ல இருக்கு. அது என்ன? ஆமா, அது தொழில்நுட்பமும் புவியியலும் சேர்ந்து செஞ்ச இன்னொரு பெரிய இடையூறு. 1869ஆம் வருஷம் சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி கப்பல் பயணம் ரொம்ப தூரமா இருந்துச்சுல. ஆமா, அது வரைக்கும் ஐரோப்பால இருந்து இந்தியாவுக்கு வரணும்னா ஆப்பிரிக்க கண்டத்தை முழுவதுமா சுற்றி கொண்டுதான் வரணும். அது பல மாசங்கள் எடுக்கும். அப்போ டிரான்ஸ்போர்ட் செலவும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். கண்டிப்பா ரொம்ப செலவு பிடிக்கும். இதுவே நம்ம இந்திய கைவினைஞர்களுக்கு ஒரு இயற்கையான பாதுகாப்பா இருந்துச்சு. ஆனா சூயஸ் கால்வாய் திறந்த உடனே அந்த பயண தூரம் பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் குறைஞ்சிடுச்சு. அப்படி என்றால் போக்குவரத்து செலவு ரொம்ப கணிசமா குறைஞ்சிருக்கும். சரியா சொன்னீங்க. போக்குவரத்து செலவு ரொம்ப குறைஞ்சதால பிரிட்டிஷ் மெஷின் பொருட்கள் முன்ன விட மிக மிக மலிவாகவும் அதிவேகமாகவும் இந்தியாவுக்குள்ள வெள்ள மாதிரி பாய ஆரம்பிச்சது. இது இந்திய கைவினை தொழில்களுக்கு விழுந்த பெரிய அடி. ஆமா, இதை கைவினை தொழில்களின் சவப்பெட்டிக்கு அறையப்பட்ட கடைசி ஆணின்னு கூட சொல்லலாம். இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். ஒரு பெரிய திறமை வாய்ந்த ஷெஃப, அதாவது ஒரு தலை சிறந்த சமையல் கலைஞரை ஒரு கட்டாயத்தின் பேர்ல வேறொருத்தரோட உணவகத்துக்காக வெறும் காய்கறி நறுக்கிற வேலைக்கு மட்டும் மாத்துறது போல இருக்குது. ரொம்ப அழகான ஒரு உதாரணம். அவர் தன்னோட சொந்த தனித்துவமான படைப்புகளை உருவாக்குறத தடுத்துட்டு வெறும் மூலப்பொருட்களை மட்டும் தயாரிச்சு கொடுக்கிற ஒரு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டது போல எனக்கு தோணுது. நீங்க சொன்ன இந்த ஒப்புமை மிக சரியானது. இதைத்தான் இந்தியாவின் முதுபெரும் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி தன்னோட புகழ்பெற்ற செல்வ சுரண்டல் கோட்பாடு, அதாவது ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரியில ரொம்ப தெளிவா விளக்கினாரு. ஓ, அந்த தியரி இத பத்தினதுதான். ஆமா, பிரிட்டிஷார் இந்தியாவை எப்படி பயன்படுத்தினாங்க தெரியுமா? இந்தியாவை தங்களுக்கான கச்சா பொருட்கள், அதாவது ரா மெட்டீரியல்ஸ் விளைவிக்கிற ஒரு தோட்டமா மட்டும்தான் பார்த்தாங்க. அப்ப முடிவுற்ற பொருட்கள் இங்கிலாந்துல உற்பத்தி செய்யப்பட்ட அந்த finished good முடிவுற்ற பொருட்களுக்கான ஒரு மாபெரும் குப்பை தொட்டியா இந்தியாவை மாத்துனாங்க. நம்ம செல்வங்கள் எல்லாம் திட்டமிட்டு இங்கிலாந்துக்கு உறிஞ்சப்பட்டுச்சு. இதனாலதான் இந்தியாவோட பொருளாதார முதுகெலும்பே முற்றிலுமா உடைஞ்சிருச்சு. கண்டிப்பா. ஆக 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது பிரிட்டிஷார் நம்ம கிட்ட விட்டுட்டு போனது ஒரு வளமான நாட்டை இல்ல, முற்றிலுமா உறிஞ்சப்பட்ட தொழில் கட்டமைப்பே இல்லாத ஒரு உடைந்த பொருளாதாரத்தை தான். ஆமா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இங்கிருந்து தான் சுதந்திர இந்தியாவோட மிகப்பெரிய சவால் தொடங்குது. காலியா இருக்கிற ஒரு நாட்டை, பல கோடி மக்களை கொண்ட ஒரு தேசத்தை எப்படி மீண்டும் கட்டியெழுப்புவது? அதுக்காக தான் நாம 5 ஆண்டு திட்டங்களை கையில் எடுத்தோமா? ரைட். பொருளாதார வளர்ச்சியோட முக்கிய அங்கமே தொழில்மயமாக்கல், அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் அப்படிங்கறத அப்ப இருந்த சுதந்திர இந்தியாவோட தலைவர்கள் ரொம்ப தெளிவா உணர்ந்திருந்தாங்க. தொழில்துறையை வளர்க்காம வறுமையை ஒழிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு. ஆமா, ஆனா அதுக்காக ஒரு தனித்துவமான பாதையை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு பேர் தான் கலப்பு பொருளாதாரம், மிக்ஸ்ட் எக்கானமின்னு சொல்லுவாங்க. கலப்பு பொருளாதாரம் இந்த வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்ன? முழுமையா முதலாளித்துவமும் இல்லாம முழுமையா கம்யூனித்துவமும் இல்லாம ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்றா இது. கிட்டத்தட்ட அப்படித்தான். அதாவது பாதுகாப்பு, அணுசக்தி, ரயில்வே மாதிரி ரொம்ப முக்கியமான அதிக முதலீடு தேவைப்படுற கனரக தொழில்களை அரசாங்கமே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கும். ஓகே, அப்போ மத்த தொழில்கள்? மத்த சாதாரண தொழில்கள்ல தனியார் துறையும் ஈடுபடலாம். இந்த 2 துறைகளும் இணைந்து செயல்படுறதுதான் கலப்பு பொருளாதாரம். இது நல்ல ஐடியாவா இருக்கு. குறிப்பா 1965 முதல் 1980 வரையிலான காலகட்டத்தை நாம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இந்த நேரத்துல முதல் 3 5ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுச்சு. அந்த திட்டங்களோட முக்கிய நோக்கம் என்னவா இருந்துச்சு? ஏன்னா நம்ம கிட்ட அப்போ ஒண்ணுமே இல்லையே. எப்படி தொடங்கினாங்க? அவங்க ஒரு வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்க நினைச்சாங்க. அதனால மூலதன பொருட்கள், அதாவது கேபிட்டல் குட்ஸ் வளர்ச்சியில அதிக கவனம் செலுத்தினாங்க. மூலதன பொருட்கள்னா இந்த பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் கட்டுறதா? ஆமா, பெரிய இரும்பு ஆலைகள், எஃகு தொழிற்சாலைகள், மிஷின்களை உருவாக்குற மாபெரும் தொழிற்சாலைகள், பவர் பிளான்ட்கள், இந்த மாதிரி கனரக தொழில்கள்ல அதிக முதலீடு பண்ணினாங்க. ஒரு நாட்டோட நீண்டகால வளர்ச்சிக்கு இது ரொம்ப அவசியமான ஒண்ணுதான். ரொம்ப அவசியம்தான்.
ஆனா இங்கதான் ஒரு பெரிய பொருளாதார சறுக்கல் ஏற்பட்டுச்சு. என்ன சறுக்கல் அது? பெரிய தொழிற்சாலைகளை கட்டுறது நல்ல விஷயம் தானே, மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகுமே. வேலை வாய்ப்புகள் உருவாகும், மக்களோட கைகள்ல பணமும் புழங்கும். ஆனா அவங்க அன்றாடம் பயன்படுத்துறதுக்கான நுகர்வோர் பொருட்கள், அதாவது கன்சியூமர் குட்ஸ் உற்பத்தி பண்றதுல அரசாங்கம் பெரிய அளவுல கவனம் செலுத்த தவறிடுச்சு. நுகர்வோர் பொருட்கள்னா நாம டெய்லி யூஸ் பண்றது தானே. ஆமாமா, நாம அன்றாடம் பயன்படுத்துற உடைகள், சோப்பு, சைக்கிள், உணவுப் பொருட்கள் இது மாதிரி கனரக தொழில்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இந்த சாதாரண நுகர்வோர் பொருட்களுக்கு அவங்க கொடுக்கல. ஓ, இப்ப எனக்கு புரியுது. ஃபேக்டரிஸ்ல வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிக்கிட்ட மக்கள் வெளியே வராங்க, ஆனா அந்த காசை வச்சு கடையில வாங்குறதுக்கு பொருட்கள் இல்ல. எக்ஸாக்ட்லி. தேவை அதிகமா இருக்கு, ஆனா சப்ளை இல்ல. அப்படி என்றால் பொருட்களோட விலை விண்ணை தொடுமே. இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி அல்லவா உருவாக்கும். கண்டிப்பா இது மிகப்பெரிய இன்ஃப்ளேஷனுக்கு வழிவகுத்துச்சு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு மாபெரும் கட்டிடத்துக்கு ரொம்ப பிரம்மாண்டமான முறையில அடித்தளம் அமைச்சிட்டு மக்கள் வாழ்றதுக்காக மேல ஒரு மேற்கூரை அமைக்க மறந்துட்ட மாதிரி இருக்கு. மிக சரியான ஒப்பீடு. அடித்தளம் என்னவோ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு, ஆனா மக்கள் அன்றாட வாழ்க்கையில பெரும் சிரமத்தை சந்திச்சாங்க. பாவம் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆமா, இந்த நுகர்வோர் பொருட்களோட கடுமையான தட்டுப்பாடு பணவீக்கத்துக்கு வழிவகுத்தது. இதனால தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி விகிதம் கிடுகிடுன்னு வீழ்ச்சி அடைஞ்சது. ஓஹோ, ரொம்ப குறைஞ்சிடுச்சா? அதனால 1965 முதல் 1980 வரையிலான இந்த 15 வருஷ காலத்தை பொருளாதார நிபுணர்கள் வந்து ஒரு பின்னடைவு காலம், அதாவது பீரியட் ஆஃப் ரெட்ரோகிரஷன் அப்படின்னே சொல்றாங்க. அப்போ இந்த நெருக்கடியான காலகட்டத்துல இந்தியாவை காப்பாற்றினது எது? வேற என்ன, நம்பி இருந்த நம்ம கிராமப்புற மற்றும் விவசாய பொருளாதாரம் தான் அப்போ இந்தியாவை தாங்கி பிடிச்சது. இந்த தவறுகளை உணர்ந்து நாம எப்போ மாற்றுப்பாதையில பயணிக்க தொடங்கினோம்? அடுத்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு? 1980கள்ல தான் அந்த மாற்றம் மெல்ல தொடங்குச்சு. 1980 முதல் 1991 வரையிலான காலத்தை தொழில்துறையோட மீட்பு காலம்னு சொல்லலாம். ஓ, ரெக்கவரி பீரியட். ஆமா, முந்தைய 5 ஆண்டு திட்டங்கள்ல நடந்த தவறுகள்ல இருந்து அரசாங்கம் பாடம் கத்துக்கிட்டாங்க. வெறும் கனரக இயந்திரங்கள்ல மட்டும் முதலீடு செய்யாம பிற தொழில்கள்லயும் முதலீட்டு முறைகள்லயும் சில மாற்றங்கள் செஞ்சாங்க. அது கொஞ்சம் ரிலீஃபா இருந்திருக்கும். ஆமா, அதனால தொழில்துறை மீண்டும் ஒரு வளமான வளர்ச்சியை கண்டுச்சு. ஆனா இது வெறும் ஒரு தொடக்கம் தான். இது அடுத்த ஒரு மாபெரும் புரட்சிக்கு, ஒரு வெடிமருந்துக்கு திரிய பற்ற வச்ச மாதிரி தான். அந்த மாபெரும் புரட்சி அப்படிங்கிறது 1991ஆம் வருஷம் நடந்த பொருளாதார சீர்திருத்தங்களை தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், அதேதான். 1980கள்ல ஒரு சின்ன மீட்பு இருந்தாலும் நாம நினைச்ச வளர்ச்சியை எட்ட முடியல. அதன் பிறகு இந்தியாவோட கதவுகளை உலகத்துக்காக திறந்து விட்ட அந்த 1991 சீர்திருத்தங்கள், அது எந்த அளவுக்கு ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறத நம்ம விரிவா பேசி ஆகணும். கண்டிப்பா 1991 அப்படிங்கிறது ஏதோ ஒரு சாதாரண கொள்கை மாற்றம் இல்ல, அது ஒரு தேசத்தோட தலைவிதியை மாற்றி எழுதிய வருஷம். பொருளாதார தாராளமயமாக்கல், எக்கனாமிக் லிபரலைசேஷன் சொல்லுவாங்களே. ஆமா, அந்த புதிய சகாப்தம் இந்தியால பிறந்துச்சு. அது வரைக்கும் இந்தியால ஒரு தனியார் நிறுவனம் தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. அப்படி என்ன பெரிய தடையா இருந்துச்சு? அதுக்கு முக்கிய காரணம் தொழில்துறை உரிமம், இண்டஸ்ட்ரியல் லைசென்சிங். இதையே பலரும் லைசென்ஸ் ராஜ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த லைசென்ஸ் ராஜ் அப்படின்னா நடைமுறையில என்ன? அது எப்படி தொழில்களை முடக்குச்சுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன், கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு சைக்கிள் தயாரிக்கிற தொழிற்சாலை வச்சிருக்கீங்க. மக்கள் உங்களோட சைக்கிளை ரொம்ப விரும்புறாங்க. ஓகே, பிசினஸ் நல்லா போகுது. அதனால நீங்க கூடுதலா ஒரு 100 சைக்கிள்களை உற்பத்தி செய்ய நினைக்கிறீங்க. ஆனா அந்த 100 சைக்கிள்களை கூடுதலா உற்பத்தி செய்யறதுக்கு நீங்க அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். என்னது, வெறும் 100 சைக்கிள் எக்ஸ்ட்ரா பண்றதுக்கா? ஆமா, அந்த அனுமதிக்காக டெல்லியில உள்ள ஆபீஸ்கள்ல பல மாசங்கள், சில சமயம் வருஷ கணக்குல நீங்க காத்து கிடக்கணும். உற்பத்தியை அதிகரிக்கவும் அனுமதி வேணும், விலையை நிர்ணயிக்கவும் அனுமதி வேணும். அட பாவமே, இது எவ்வளவு பெரிய முட்டுக்கொட்டை. ஒரு தொழில் முனைவோர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தவே முடியாத ஒரு சூழ்நிலை இல்ல இது? கரெக்ட். இந்த கடுமையான கட்டுப்பாடுகளால எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்போ தொழில் வளர்ச்சியோ வேகமா நடக்கவே இல்ல. 1991ல இது எல்லாம் தான் மாத்தினாங்களா? ஆமா, இந்த தொழில்துறை உரிம முறைய பெருமளவு ஒழிச்சாங்க, விலைகளை கட்டுப்படுத்துற முறையை நீக்குனாங்க, சிறு தொழில்களுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துனாங்க. ரொம்ப பெரிய சீர்திருத்தங்கள் தான். எல்லாவற்றுக்கும் மேலா வெளிநாட்டு முதலீடுகளை தடுத்து நிறுத்தி இருந்த பல ஏகபோக சட்டங்களை, அதாவது மோனோபோலி லாஸ ஒழிச்சு கட்டி அந்நிய நேரடி முதலீட்டை FDI
இந்தியால பெருமளவுல வரவேற்றாங்க. அப்படி என்றால் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிற்குள்ள வர தொடங்குச்சு. இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. கேளுங்க. ஏற்கனவே பிரிட்டிஷ்காரங்க உள்ள வந்ததால தான் நம்ம தொழில்கள் அழிஞ்சதுன்னு பேசணும். ஆமா, மீண்டும் வெளிநாடு நிறுவனங்களை உள்ள அனுமதிப்பது ஆபத்து இல்லையா? ஆமா. இதனால நம்ம உள்நாட்டு நிறுவனங்கள் பாதிக்கப்படவில்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆரம்பத்துல பலருக்கும் இந்த பயம் இருந்தது உண்மைதான். ஆனா நடந்தது வேற. ஓ, வேற மாதிரி நடந்ததா? என்ன ஆச்சு? வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ள வந்த உடனே உலகளாவிய போட்டி அப்படிங்கிறது இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு கட்டாயமா மாறிடுச்சு. ஓகே. காப்பாற்றப்பட்ட சந்தை, அதாவது ப்ரொடெக்டட் மார்க்கெட்ங்கிற நிலையில இருந்து வெளியே வந்து குவாலிட்டியான பொருள்களை உற்பத்தி செஞ்சாதான் மார்க்கெட்ல நிக்க முடியுங்கிற நிலை இந்திய நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதனால அவங்க தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டாங்களா? ஆமா, இது அவங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. தாங்களும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தொடங்கினாங்க. இதோட தாக்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? 10வது மற்றும் 11வது ஐந்தாண்டு திட்டங்கள்ல இந்திய தொழில்துறை உற்பத்தி அதுவரை கண்டிராத மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதங்களை கண்டுச்சு. அதாவது மூடி இருந்த ஜன்னல்களை திறந்து விட்ட உடனே புதுக்காற்று உள்ள வந்ததோட மட்டும் இல்லாம உள்ள இருந்தவங்களும் ரொம்ப சுறுசுறுப்பா இயங்க தொடங்கிட்டாங்க. கரெக்ட், ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ள வந்துச்சு, நம்ம நிறுவனங்களும் போட்டிக்கிட்டாங்க. ஆனா இந்தியா ஒரு நவீன நாடா, அதிலும் குறிப்பா டெக்னாலஜில முன்னணியில இருக்கிற நாடா எப்படி மாறுச்சு? அதான் நவீனமயமாக்கலும் கட்டமைப்பு வளர்ச்சியும். அது எப்படி நடந்துச்சு? நவீனமயமாக்கல் அப்படிங்கிறது வெறும் வெளிநாட்டுல இருந்து புது மெஷின்களை இறக்குமதி செய்யறது மட்டும் கிடையாது. இந்தியர்கள் வந்து அறிவு மூலதனமாக்க கத்துக்கிட்டாங்க. நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். ஆமா, இன்னைக்கு இந்தியா நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி, அதாவது அறிவு சார்ந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நிலையை அடைஞ்சிருக்கு. நாம உலகத்துக்கே ஒரு சேவை மையமா மாறிட்டோம். நிஜமாதான் ஐடி செக்டர்ல நாம பண்ணது அபாரமான வளர்ச்சி. தகவல் தொழில்நுட்பம், மென்பொருள் உற்பத்தி, அதாவது சாஃப்ட்வேர், பல்லுலகம், மல்டிமீடியா, அப்புறம் பொழுதுபோக்கு மாதிரி 3ஆம் நிலை 4ஆம் நிலை தொழில்கள்ல இந்தியா செஞ்சிருக்க வளர்ச்சி நிஜமாவே அபரிமிதமானது. ஆமா, ஒரு காலத்துல இந்தியான்னா விவசாய நாடு, இல்ல பாரம்பரிய நெசவாளர்களோட நாடு அப்படிங்கிற அடையாளம் முழுசா மாறி இன்னைக்கு உலக அரங்கத்துல சாஃப்ட்வேர்னா அது இந்தியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். கண்டிப்பா. பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் மாதிரி நகரங்கள் எல்லாம் உலகளாவிய ஐடி ஹப்பா மாறிடுச்சு. இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட இந்த பொருளாதார பயணத்தோட பரிணாமம் தான். நாம எங்க இருந்து தொடங்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணுமா? ஆமா, ஜாம்ஷெட்பூர்ல உள்ள டிஸ்கோ DISCO மூலம் இரும்பையும், கொல்கத்தா பக்கத்துல ஹூக்ளி ஆற்றங்கரையில் உள்ள ரிஷ்ராவுல சணலையும் உற்பத்தி செஞ்ச ஒரு மிக அடிப்படையான கனரக தொழில்துறையிலிருந்து தான் சுதந்திர இந்தியாவோட பயணம் தொடங்குச்சு. பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து. ஆமா, அந்த நிலை மாறி இன்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், அப்புறம் அதிநவீன டிஜிட்டல் சேவைகளை உற்பத்தி செஞ்சு உலக நாடுகளுக்கே ஏற்றுமதி செய்யற நிலைக்கு நம்ம உயர்ந்திருக்கோம். இது வெறும் சாஃப்ட்வேர் துறையோட நின்றலையே. ஒரு புறம் ஐடி துறை வளர்ந்தாலும் மறுபுறம் மிஷின்கள் மற்றும் தளவாடங்கள் உற்பத்தியிலும் நாம தற்சார்பு, அதாவது செல்ஃப் ரிலையன்ஸ் அடைஞ்சிருக்கோம் இல்லையா? 100%. அந்த சுதேசி கொள்கையில நாம எட்டி இருக்கிற மைல் கற்கள். தற்சார்பு இலக்கை அடைஞ்சிருக்கிறது இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சியில மிக முக்கியமான பலமிக்க ஒரு அம்சம். ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு ஃபேக்டரியை கட்டணும்னா அதுக்கான மிஷின்களை வெளிநாடுகள்ல இருந்து தான் வாங்கணும். ஓ, இப்ப நாமளே பண்றோம். ஆமா, இன்னைக்கு மிஷின்கள், பெரிய ஆலைகள், அப்புறம் தளவாடங்கள் உற்பத்தியில நம்ம தற்சார்பு அடைஞ்சிருக்கோம். அதாவது மிஷின்களை உருவாக்குற மிஷின்களையே நாம இந்தியாக்குள்ள உற்பத்தி செய்யறோம். ஒரு தொழில் சிறப்பா இயங்கணும்னா தொழிற்சாலைகள் மட்டும் இருந்தா பத்தாதே. அதுக்கான உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். குறிப்பா சாலைகள், மின்சாரம் போன்றவை. இதுல நம்ம முன்னேற்றம் எப்படி இருந்துச்சு? உள்கட்டமைப்பு தான் தொழில்துறையோட ரத்த குழாய்கள்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்தியாவோட சாலை போக்குவரத்து வலையமைப்பு உலகத்திலேயே மிகப்பெரிய போக்குவரத்து நெட்வொர்க்ல ஒன்னா பறந்து விரிஞ்சிருக்கு. ஹைவேஸ் எல்லாம் இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, தேசிய நெடுஞ்சாலைகள், அப்புறம் மாநில நெடுஞ்சாலைகளோட கட்டமைப்பும் மாபெரும் அளவுல விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சரக்குகளை ரொம்ப ஈஸியா கொண்டு செல்ற வசதி தொழில்துறை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. அப்ப மின்சாரம் அதுவும் முக்கியமான ஃபேக்டரி எங்க? கண்டிப்பா. பல தசாப்த கால தொடர் முயற்சிகளால இன்னைக்கு ஆசியாவிலேயே மின்சார உற்பத்தியிலே இந்தியா 3வது பெரிய நாடா உருவெடுத்திருக்கு. கிரேட். இதெல்லாம் அரசாங்கம் மட்டுமே தனித்து சாதிச்சிட முடியுமா? இதுல தனியார் துறையோட அல்லது அரசு சாரா அமைப்புகளோட பங்கு என்னவா இருந்துச்சு? நிச்சயமா அரசாங்கம் மட்டுமே இதை செய்யல. அரசோட இணைந்து பல அமைப்புகள் பெரும் பங்காற்றி இருக்காங்க. உதாரணத்துக்கு எதை சொல்லலாம்? உதாரணத்துக்கு
இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு, அதாவது CII, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி மாதிரி அமைப்புகளை கூறலாம். இது ஒரு அரசு சாரா இலாப நோக்கற்ற தொழில்துறையை வழிநடத்துற அமைப்பாகும். ஓ, இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சிக்கு தேவையான சாதகமான கொள்கைகளை அரசாங்கத்தோட இணைந்து உருவாக்குறதுலயும், குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவுக்கு ஈர்க்கிறதுலயும் இந்த CII-யோட பங்கு ரொம்ப பெருசு. அரசுக்கும் தொழில்துறைக்கும் பாலமா இவங்க செயல்படுறாங்க. அருமை. இவ்வளவு நேரம் நாம பேசுனது எல்லாம் கேட்கும்போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. ஆமா, இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு நீங்க உங்க கைகள்ல ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துற ஸ்மார்ட் போன் ஆகட்டும், நீங்க வேலை செய்யற சாஃப்ட்வேர் கம்பெனிகள் ஆகட்டும், நீங்க தினமும் பயணிக்கிற இந்த பிரம்மாண்டமான நெடுஞ்சாலைகள் ஆகட்டும், இது எதுவுமே ஏதோ ஒரே ராத்திரியில மேஜிக் மாதிரி உருவானது கிடையாது. கரெக்ட். ஒரு காலத்துல டாக்காவோட மஸ்லின் துணியாகவும் கான்பூர் தோல் தொழிற்சாலைகளாகவும் உலக புகழ் பெற்றிருந்த நம்ம பாரம்பரிய தொழில் காலனித்துவத்தோட சுரண்டலாலும் சுயஸ் கால்வாய் வழியா வந்த அந்த மிஷின் பொருட்களாலும் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு நம்ம பார்த்தோம். ஆமா, அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சு ஒண்ணுமே இல்லாத நிலையிலிருந்து 5 ஆண்டு திட்டங்கள் மூலமா மெல்ல மெல்ல நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பினோம். ஆரம்பத்துல நுகர்வோர் பொருட்களை கோட்டை விட்டு பெரும் பொருளாதார பின்னடைவை சந்திச்சாலும் அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு 1980கள்ல தன்னை திருத்திக்கிச்சு நம்ம நாடு. கடைசியா 1991ல பொருளாதார தாராளமயமாக்கல் அப்படிங்கிற மாபெரும் திறவுகோலை கொண்டு உலக அரங்கிற்கு இந்தியாவை பறைசாற்றினோம். அதோட விளைவாவே இன்னைக்கு தற்சார்பு கொண்ட கனரக இயந்திரங்கள், மாபெரும் உள்கட்டமைப்புகள், அப்புறம் ஐடி ஜாம்பவானா ஒரு நாலேஜ் எக்கானமியா இந்தியா உலக அரங்கில் அசைக்க முடியாத சக்தியா தலை நிமிர்ந்து நிக்குது. இது பல தசாப்தங்களா இந்தியா கடந்து வந்த பல சர்க்கல்களையும் போராட்டங்களையும் தாண்டி வந்த ஒரு காவிய பயணம்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. ஒரு தேசத்தோட வரலாறு எப்பவுமே ஒரு நேர்கோடு கிடையாது. அது ஒரு சுழற்சி, ஒரு தொடர் பயணம். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு தன்னை தகவம் வச்சுக்கிட்டே நகரும் தன்மை கொண்டது அது. சரியா சொன்னீங்க. சரி, இந்த ஆழமான பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வியோட இந்த அலசலை நாம் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். தாராளமா கேட்கலாம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் ஆழமா இதை பத்தி சிந்திக்கணும். இந்தியா மனித கைகளால நுட்பமா உருவாக்கப்பட்ட பாரம்பரியமான கைவினைப் பொருட்கள்ல இருந்து தன் பயணத்தை தொடங்கிச்சு. ஆமா, அப்புறம் பெரிய பெரிய இரும்பு இயந்திரங்கள், புகைப்போக்கிகள்னு கனரக யுகத்துக்கு போச்சு. இப்போ கண்ணுக்கே தெரியாத மென்பொருட்கள், டிஜிட்டல் சேவைகள்னு அறிவு சார்ந்த பொருளாதாரத்துல கோலோச்சிட்டு வருது. ஆனா தற்போதைய நிலையை நீங்க பாத்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு அதாவது AI மாதிரி அதிநவீன தொழில்நுட்பங்கள் இந்த டிஜிட்டல் சேவைகளையே முழுமையா மாற்றியமைக்க தொடங்கியிருக்கு. ஆமா, ஏஐ இப்போ ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துட்டு வருது. இதுவரைக்கும் மனிதர்கள் செஞ்சுட்டு இருந்த பல சாஃப்ட்வேர் வேலைகளையே இன்னைக்கு இயந்திரங்களும் அல்காரிதங்களுமே ரொம்ப ஈஸியா செய்ய தொடங்கிருச்சு. அப்படி என்றால் இந்தியாவின் அடுத்த மாபெரும் தொழில் புரட்சி எதை நோக்கி இருக்கும்? எல்லாமே இயந்திரங்களும் செயற்கை நுண்ணறிவும் ஆதிக்கம் செலுத்துற இந்த எதிர்காலத்துல. ஒருவேளை இயந்திரங்கள் எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் அதால செய்ய முடியாத மனித உணர்வுகளும் ஆன்மாவும் தனித்துவமும் கலந்த அந்த பழைய பாரம்பரிய கைவினை திறன்களுக்கே நாம மீண்டும் அதிக மதிப்பு கொடுப்போமா? இது ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை. ஒருவேளை இந்தியாவின் எதிர்காலம் அப்படிங்கிறது மீண்டும் அதோட பழங்கால வேர்கள்லயே அந்த ஹியூமன் டச்லயே ஒளிஞ்சிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு விரிவான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம்.